ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது. நம்முடைய கடன் பிரச்சனை, நோய் அனைத்தும் தீரணும் அப்படின்னா நாளைய தினம் மறக்காமல் பிரதோஷ வழிபாடு நம்ம செய்யணும். கிரகங்கள் தங்களுக்குரிய கிழமைகளில் செய்யும் சிவ வழிபாட்டை கண்டு மனம் மகிழ்ந்து தம்முடைய காரகத்துவமான விஷயங்களை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது. இந்த நாளில் வழிபாடு செய்ய கடன் நோய் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லை, கர்ம வினைகளால் இந்த வாழ்க்கையில் நமக்கு உண்டாகும் பிரச்சனைகள் ஏராளம். குறிப்பாக கடனும் நோயும் ஒரு மனிதனை நிலக்குலைய செய்யும். கடன் பிரச்சனையினால் மன அமைதி குலையும். குடும்பத்தில் தீராத சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாகும். தீராத நோய் ஏற்பட்டாலோ வாழ்க்கையே நரகமாகும். இப்படி வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள நேரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வாக அமையிறது சிவ வழிபாடு தான். சிவபெருமானை வழிபட்டு தீர்க்க ஆயுள் பெற்றார் மார்கண்டேய மகரிஷி. குபேரர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன் சகோதரர் ராவனிடம் இழந்து நின்றபோது அவருக்கு அருள் செய்து நவநிதிகளையும் பெரும்படி ஆசிர்வதித்தார் ஈசன். ஈசனை வேண்டினால் செல்வம் கிடைக்கும் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் புராண இதிகாசங்களில் நிஜ வாழ்க்கையிலும் இருக்குது. குறிப்பாக சிவபெருமான பிரதோஷ வேலையில் வழிபட்டால் சகலவிதமான துன்பங்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிரதோஷங்கிறது மாலை வேலையை குறிக்கும். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் தான் பிரதோஷ காலம். தினமும் வரும் இந்த பிரதோஷ வேலை சிவ வழிபாட்டுக்கு உகந்தது. மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இந்த நேரத்தை சிவபெருமான வழிபடுறது ரொம்பவே விசேஷம். கோவிலுக்கு போக முடியல, கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க கூட நம் வீட்டிலேயே இந்த நேரத்தில் விளக்கேற்றி சிவபெருமானை நினைத்து நம்ம வணங்கலாம். இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ஒரு நிமிடம் ஒதுக்கி அந்த நிமிடம் முழுவதும் மனசில் சிவபெருமானை நினைத்து நமச்சிவாயங்கிற இந்த மந்திரத்தை ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவம் சேர்த்து உச்சரித்தாலே சிவாலயம் போய் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும். நித்திய பிரதோஷ வேலையே இவ்வளவு அற்புதமான பலன்களை வழங்கும் அப்படின்னா திரையோதசி திதியோடு கூடிய பிரதோஷ வேலை மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஒரு மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை 2 பட்சங்களிலும் வரும் இந்த பிரதோஷம் சிவன் கோவில்களில் மிகுந்த சிறப்போடு கொண்டாடப்படும். அந்த வேளையில் நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த வேளையில் நம்ம மனதில் நினச்சிட்டு வேண்டிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காரணம், அந்த வேளையில் சகல தேவர்களும் ஈசனை தொழுவதற்கு கோவில்களில் ஒன்று கூடுவார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் மனதால் நினைத்தாலே நம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அதனால தான் திரையோதசி திதி நாளையே பிரதோஷ நாள் அப்படின்னு அடையாளப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி வரும் இந்த பிரதோஷ நாள் எந்த கிழமையில் வருது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு பல நற்பலன்களை நம்ம பெறலாம். இது முன்னோர்களோட வாக்கு. ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம் குறிப்பிட்ட பலன்களை அபரிவிதமாக வழங்கும் தன்மை கொண்டது. காரணம், அந்த கிழமையில் நவ கிரகங்களில் 7 கிரகங்களுக்கும் உரியவை. அந்த கிரகங்கள் தங்களுக்குரிய நாளில் செய்யும் சிவ வழிபாட்டை கண்டு மனம் மகிழ்ந்து தம் காரகத்துவமான விஷயங்களை நமக்கு அருள்வார்கள். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரியது. செவ்வாய் பகவான் மங்களத்தை கொடுப்பவர். உடல் ஆரோக்கியத்திற்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் செவ்வாய் பகவானின் அனுகிரகம் நிச்சயமாக தேவை. செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாடும் துர்க்கை வழிபாடும் செய்பவர்கள் அழகும் இளமையும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள்ங்கிறது நம்பிக்கை. அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த பிரதோஷ வேலை வழிபாட்டை ருணரோக விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய். இந்த 2 பிரச்சனையும் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்குது. ஒரு ஆண்டில் ரொம்பவே அபூர்வமாக 2 அல்லது 3 தினங்கள் தான் செவ்வாய் பிரதோஷங்களாக வரும். அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை தவறாமல் நம்ம செய்கிறது நமக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷ விரதம் இருக்க விரும்புகிறவங்க காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சிடுங்க. பக்கத்தில் உள்ள கோவிலில் வழிபாடு செய்யுங்க. நாள் முழுவதும் நீங்கள் திட உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. நீராகாரமோ அல்லது பழங்களாகவோ எடுத்துக்கொள்வது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா நாள் முழுவதும் திருவாசகம், சிவபுராணம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்யணும். பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து வழிபடணும்.
மாலையில் திரும்பவும் குளிச்சுட்டு சிவாலயம் போயிட்டு அங்கே பிரதோஷ பூஜையில் தரிசனம் செய்யணும். கோயிலுக்கு போகும்பொழுது வெறும் கையோடு போகாமல் நந்தி பகவானுக்கு மலர்கள் எடுத்துக்கிட்டு போய் கொடுங்க. இயன்றவங்க அபிஷேகத்திற்கு உரிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக எது முடியுதோ இல்லையோ வில்வ இலைகள் வாங்கி கொடுங்க. பிரதோஷ வேளையில் சோம சூக்த பிரதர்ஷனம் செய்வது, ஈசனை அந்த மாதிரி செய்து வழிபடுவது சிறப்பு. அபிஷேக ஆராதனைகளெல்லாம் தரிசனம் செய்து ரிஷபாரூடராக எழுந்தருளும் ஈசனை தரிசனம் செய்தால் நம் வினைகள் விலகும், நம் கவலைகள் விலகி நன்மைகள் கூடும். ஈசன் அடியார்களின் உள்ளத்தில் வசிப்பவர். அவர் நம் உள்ளத்தில் எழுந்தருள பரிபூரணமாக நம்ம ஆட்கொள்ள அனுமதிக்கணும். ஒரு வில்வ இலை கொடுத்தா கூட பக்தியோடு நம்ம கொடுக்கணும். அதனால் மனசில் பக்தியோட செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதத்தை கடைபிடித்து நம் கடன்கள் விலகி ஆரோக்கியம் மேம்பட நம்ம ஈசனை மறக்காமல் நம்ம வழிபாடு செய்யணும். விரதம் இருக்கிறவங்க கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வரும். கோவிலில் வழங்கும் பிரசாதங்கிறது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதனால் அதை எடுத்துக்கொள்கிறதுல தவறு இல்லை. கொஞ்சமாக சிறிதளவு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் இரவு உணவை தவிர்ப்பது நல்லது. மறுநாள் நீராடி சிவ வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை உட்கொண்டு நீங்கள் எம்பெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் அந்த நாளில் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. எம்பெருமான முழு மனதோடு உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுதோ கொடுத்து நீங்கள் பூஜையில் கலந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க, அப்படி வேலைக்கு போகிறவங்க அந்த மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷமாவது மனசார எம்பெருமானை வணங்கிட்டு மனசுக்குள்ளேயே பஞ்சாட்சரம் ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள், மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நாளைய தினம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த பிரதோஷம். நம்முடைய கடன் தீர, நம்முடைய நோய் தீர நிச்சயமாக நீங்கள் எம்பெருமானை வணங்குங்க. எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியனாலும் வில்வ இலையை கொண்டுட்டு போய் வாங்கி உங்கள் கையால் எம்பெருமானுக்கு கொடுங்க. அதுவே போதுமானது. முடிந்தால் நீங்கள் சுத்தமான விபூதி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நம்முடைய புகழ், அந்தஸ்து, வேலையில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு, வேலை உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, இப்படி அனைத்திற்குமே நம்ம வீட்டில் செல்வம் சேர்வதற்கு, கடன் நீங்குவதற்கு, நோய்கள் தீர்வதற்கு நாளைய தினம் பிரதோஷ வேலையில் போயிட்டு எம்பெருமான மனதார நினைங்க. முடிஞ்சால் பாட்டு ரசிங்க, அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 செவ்வாய் ஓரையில் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வெற்றிலை தீபம் அல்லது துவரம்பருப்பு தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் வெற்றியை கொடுக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, வருமானம் பெருகுவதற்கு அனைத்திற்காகவுமே வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பு தீபம் கூட ஏற்றலாம். துவரம்பருப்பு முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்க. இல்லைன்னா பறவைகளுக்கு தானமாக இறையாக கூட நீங்கள் துவரம்பருப்பை போடலாம். உங்களால் என்ன முடித செய்யுங்க. மனசார முருகப்பெருமானையும் வணங்கிக்கோங்க. நாளைய தினம் அற்புதம் வாய்ந்த நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையிலே எம்பெருமானுக்குரிய பிரதோஷம் வருகிறது. சிறப்பான நாள், தவற விடாதீங்க. நன்றி.